1997 ஆண்டில் வந்த திருப்புமுனை திரைப்படம் பாரதி கண்ணம்மா. இதில் முதலில் கதாநாயகனாக ஒப்பந்தமானவர் நவரச நாயகன் கார்த்திக். பிறகு அந்த பாத்திரத்தில் பார்த்திபன் நடிக்க வந்தார். ஏன் அந்த மாற்றம்? பார்த்திபன் நடிக்க வந்தபோது கதையை தன்னுடைய பாணியில் மாற்ற வேண்டும் என்று கண்டிஷன் போட்டார். புதுமுக இயக்குனர் சேரனோ, உங்களுக்காக கதை மாற்ற முடியாது, நடிக்க முடிந்தால் நடியுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால் இருவருக்குள் ஒரு கசமுசா இருந்தது. படத்தின் ஒரு காட்சியில் கீழ்ஜாதியைச் சேர்ந்த ஒருவரின் காலில் மேல் ஜாதியை சேர்ந்தவர் விழுந்து வணங்குவது போன்ற காட்சியை வைத்ததால் தென் மாவட்டங்களில் இந்த திரைப்படம் வெளியிடக்கூடாது என்று பெரும் பரபரப்பு நடந்தது. இப்படி பல பரபரப்பு நடந்த கொண்ட அழகான ஒரு கிராமிய காதல் கதைதான் பாரதி கண்ணம்மா. இன்றைக்கு பாரதி கண்ணம்மா படத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். அறிமுகமாகும் முதல் படத்திலேயே தன் தனித்தன்மையை வெளிப்படுத்தி முத்திரையை பதிக்கும் இயக்குனர்கள் மிகச் சிலர்தான். அந்த வரிசையில் இடம் பிடித்தவர் பாரதி கண்ணம்மா படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான சேரன். இவர் KS ரவிக்குமாரிடம் பயிற்சி பெற்று உதவி இயக்குனராக இருந்து பணியாற்றியவர். படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது பார்த்திபன் வடிவேலு ஜோடியின் நகைச்சுவை காட்சிகள். பிரபலமான குண்டக்கானா என்ன மண்டக்கானா என்ன என்ற நகைச்சுவை இந்த படத்தில்தான் இடம்பெற்றது. இதே பாணியில் தொடர்ந்து பல படங்களிலும் பார்த்திபனிடம் மாட்டிக்கொண்டு வடிவேலு அவஸ்தைப்படும் நகைச்சுவை காட்சிகள் இடம்பெறும். அந்த அளவுக்கு இந்த படத்தின் காட்சிகள் ரசிகர்களிடம் வெகுவாக வரவேற்பை பெற்றன. தமிழில் வெற்றி பெற்ற பாரதி கண்ணம்மா திரைப்படத்தை கன்னடத்தில் உசிரே என்ற பெயரில் 2001 ஆண்டில் பிரபு சாலமன் இயக்கி வெளியிட்டிருந்தார். படத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய காட்சி, கீழ் ஜாதியை சேர்ந்த ஒருவரின் காலில் மேல் ஜாதியை சேர்ந்த ஒருவர் விழுந்து வணங்கும் காட்சி கடுமையான கண்டனம் தெரிவித்து குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தென் தமிழகத்தில் பாரதி கண்ணம்மா படம் ஓடும் திரையரங்கின் முன் ஆர்ப்பாட்டமெல்லாம் நடத்தினார்கள். பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த படத்தில் முதலில் புதுமுகங்களை வைத்துத்தான் உருவாக்க திட்டமிட்டார் சேரன். ஆனால் முதலில் கதையை கேட்ட விஜயகுமார், பிரபலங்களே இந்த படத்தில் விரும்பி நடிப்பார்கள் என்று சொல்லி, கதை அந்தளவுக்கு அழுத்தமாக அழகாக இருக்கிறது என்று சொல்லி நடிகர் கார்த்திக்கிடம் கதை சொல்ல சேரனை அனுப்பினார். கார்த்திக்கும் மகிழ்ச்சியுடன் நடிக்க ஒத்துக்கொண்டார். ஆனால் அப்போது தயாரிப்பாளர் ஹென்றி தயாரித்து வந்த கோலங்கள் என்ற படத்தின் தாமதம் காரணமாக கார்த்திக்கின் கால்ஷீட் பயன்படுத்த முடியாமல் போனது. பின்னர் வந்த பார்த்திபன் என் பாணியில் நடிக்க நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சேரனிடம் கண்டிஷன் போட்டார். இது பார்த்திபன் பாணி படம் அல்ல, முழுக்க நீங்கள் பாத்திரமாக பாரதி என்கின்ற கதாபாத்திரமாக மாற வேண்டும், நடிக்க வேண்டும் என்று சொல்லி புரிய வைத்தார் இயக்குனர் சேரன். எனவே சேரனுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு சின்ன உரசல் இருந்தது. அதை கடந்து பிறகு சேரன் சொன்ன கதையை அப்படியே உள்வாங்கி பார்த்திபன் நடித்ததால் பார்த்திபனுக்கு அந்த படத்தில் மிகப்பெரிய நல்ல பெயரும் கிடைத்தது, படமும் வெற்றி பெற்றது. பாரதி கண்ணம்மாவில் முன் தோன்றியவர்கள் பார்த்திபன், விஜயகுமார், வடிவேலு, ரஞ்சித், ராஜா, அன்வர் அலிகான், பசி நாராயணன், பயில்வான் ரங்கநாதன், கிரேன் மனோகர், போண்டாமணி, மீனா, இந்து, ரம்யாஸ்ரீ, விஜயம்மா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு தணிகாசலம், ஒளிப்பதிவு கிச்சாஸ், பாடல்கள் அறிவுமதி, இசை தேவா, தயாரிப்பு ஹென்றி, கதை திரைக்கதை வசனம் இயக்கும் சேரன். பாரதி கண்ணம்மாவின் கதை சுருக்கம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். கிராமத்தில் வசிக்கும் விஜயகுமார் பெரிய ஜமீன்தார், ஜாதி உணர்வு மிக்கவர். அவரது மகள் மீனா. விஜயகுமாரிடம் வேலை பார்க்கும் பார்த்திபன் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர். பார்த்திபனிடம் உள்ள நல்ல குணங்களை பார்த்து அவரை காதலிக்கிறார் மீனா. பார்த்திபனும் அவரது காதலை ஏற்றுக்கொள்கிறார். ஆயினும் அவர்கள் காதலுக்கு ஜாதி மிகப்பெரிய தடையாக இருக்கிறது.
மீனாவுக்கு பணக்கார வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து திருமண ஏற்பாடு செய்கிறார்கள். அப்போது கூட பார்த்திபன் அந்த திருமணத்தை தடுக்கவோ மீனாவுடனான தன் காதலை பகிரங்கப்படுத்தவோ துணியவில்லை. காரணம், ஜமீன்தார் விஜயகுமார் மீது அவர் கொண்டிருக்கும் மரியாதையும் தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவன் என்ற தாழ்வு மனப்பான்மையும் தான் காரணம். தன் காதல் நிறைவேறாததால் இறுதியில் மீனா தற்கொலை செய்து கொள்கிறார். மீனாவின் சிதை எரியும் போது பார்த்திபனும் தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் தனது காதல் உண்மையானது என்பதை பார்த்திபன் நிரூபித்திருப்பார். ஆக பாரதியாக பார்த்திபனும் கண்ணம்மாவாக மீனாவும் அந்த கதையில் வாழ்ந்து காட்டியிருந்தார்கள். அதனால் படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. இந்த உண்மை காதலர்கள் எரியும் தீயிலேயே விஜயகுமாரின் ஜாதி வெறியும் எரிந்து சாம்பலாகிறது என்று கதையின் மூலம் சேரன் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இயக்குனர் சேரனை தனித்தன்மையான ஒரு அற்புதமான இயக்குனராக அடையாளப்படுத்திய படம்தான் பாரதி கண்ணம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.